இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் மை வீடியோ even if you don't like it. Hello guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு vlog எதை பத்தின உங்களோட என்னோட thumbnail பார்த்தே வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ vlogோட டைட்டிலும் அழகா சொல்லியிருக்கோம். ஸோ வேற எதுவும் இல்லை, வாட்ஸ் இன் மை காலேஜ் பேக். ஸோ பேசிக்லி நம்ம ஸ்கூல்ல வந்து ஆர்கனைஸ்டாக எல்லா விஷயத்தையும் கொண்டு போவோம். பட் அது காலேஜ் வரும்போது டோட்டலி மாறிடும். காலேஜ் போகும்போது சில டைம் பேக்கே இல்லாமல் கூட போவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, பேக்கே இல்லாமல் காலேஜ்க்கு வருவாங்க. பட் நான் அப்படிலாம் இல்லை, பேக் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் பேக்கில் எதுவுமே இருக்காது. ஸோ இன்னைக்கு என் பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என் பேக் நான் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றது எனக்கே தெரியாது. ஏன்னா நான் வந்து சப்போஸ் அந்த டேக்கு வந்து இந்த பர்டிகுலர் நோட்ஸ் தேவை இல்லை புக்ஸ் தேவைன்னா அது மட்டும் அப்படியே எடுத்து போடுவேன். ஓகேவா, நான் என்றைக்குமே என்னோட காலேஜ் பேக் ஆர்கனைஸ்டாக வச்சதில்லை. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு ஐயோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லவ் அப்படின்ற மாதிரி தங்கம் தட்டு டைமண்டு வைரம் பிளாட்டினம் எல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணேன். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் இந்த பேக் எங்கே கிடக்கும்னு எனக்கே தெரியாது. கண்ட இடத்துல தூக்கி போட்டுரு. இப்போ காலேஜில் இருந்தாலும் என் பேக் ஐயோ நான் எங்கே விட்டேன் என் பேக்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் பேக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது நானும் உங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப பேசி லாக் அடிக்க விரும்பல, டேரெக்டாக இதுக்குள்ளே போகலாம். என்னோடய பேக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு 5 minutes கூட தேவையில்ல, 3 minutesக்குள்ளே வந்துட்டு என்னோடய பேக் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது என் பேக்கில். ஸோ ஓகே, இதுதான் என்னோடய பேக். இது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பேக். இது வந்து ஒரு டூடில் ஒர்க்ஸ்லாம் வச்சு இருக்கிற மாதிரி ஒரு பேக் ஃப்ரம் அமெரிக்கன் டூரிஸ்டர். திஸ் இஸ் நாட் ப்ரமோஷன் அட் ஆல். அமெரிக்கன் டூரிஸ்டர்லேருந்து வாங்கின ஒரு பேக். இது வந்து நான் செலக்ட் பண்ணல, எங்கள் அப்பாவோட செலெக்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க, அழகாக இருக்க பேகு. இந்த பேக் மோஸ்ட்லி எல்லாருமே வச்சுருக்காங்க என் காலேஜில். அதனால் திருட்டிட்டு போனால் கூட ஒன்றும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பெரிய ஜிப்லேருந்து போகலாம். ஓகேங்களா, பெரிய ஜிப்பில் என்ன இருக்குது அப்படின்னா 2 நோட். ஃபைனலி எனக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் தான் நடந்திருந்தது, செமிஸ்டர் ப்ராக்டிகல்ஸ், லேப் நோட்டு. ஸோ அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அப்சர்வேஷன், இதுதான் வந்து ரெக்கார்டு. தெரியுதா? இதுதான் வந்து ரெக்கார்ட். இது ஆஸ் யூஷுவல் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. அப்சர்வேஷனில் எல்லாம் விட்டு தான் எழுதிப்பேன். அது எல்லாருமே அப்படி தானே எழுதுவோம் அப்சர்வேஷனில். அண்ட் எனக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரெக்கார்ட் சப்மிட் பண்ண பிறகு அவங்க வந்துட்டு இப்படி ஹேமரால் வந்து ஒரு தெரியுதா உங்களுக்கு, ஒரு ஹோல் மாதிரி அடிச்சிருக்காங்க. சென்டரில் தெரியுதா ஹோல் மாதிரி, இந்த மாதிரி ஹேமரை வச்சு அடிச்சிடுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 pages அப்படியே அந்த ஹோல் இருக்குது. இது எதுக்கு பண்ணுறாங்க, நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு ரெக்கார்ட் நோட்டில் ஆணியை வச்சு ஒரு அடிக்கிறாங்க? அப்படி இல்லை, ஆணியை வச்சுட்டு ஹேமரால் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 நோட் இருக்குது. வேறு நோட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் வந்துட்டு எக்ஸாம் அப்படின்றனால அது கொண்டு போகல. ஸோ ஒரு பென் இருக்குது. இது யார் பென்னு எனக்கு தெரில. இன்னொரு பிளாக் பென் இருக்குது. இது எந்த தான் நினைக்கிறேன், நான் தான் வாங்கியிருப்பேன். ஒரு பென்சில் இருக்குது, இது நான் தான் வாங்கினேன். பென்சில்லாம் பார்த்துருக்கீங்களே, இது காட்டணும்னு அவசியம். அப்புறம் ஒரு கிளச் இருக்குது. இது எதுக்கு இருக்குன்னு தெரில. நான் ஓகே இதெல்லாம் நம்ம பேக்கில் இருக்கணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு எடுத்துகிட்டு போவேன். நான் இது யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ யூஸ் பண்ணலாமா? ஓகே, ஒரு சேஞ்சுக்காக வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இல்லைனாலும் பாருங்கள். ஸோ அந்த பென்னு பென்சிலு உங்களுக்கு இது இருக்கான்னு பாருங்களேன். எல்லா செமிஸ்டர்லையும் நான் வந்துட்டு பென்னு வாங்கிடுவேன். இதுக்கு மேலே நம்ம பெண்ணை பாரோ பண்ணி யூஸ் பண்ணுறதே வேண்டாம், நம்மளுக்குன்னு ஒரு பெண்ணு வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் வந்து பெண்ணு வாங்கிடுவேன். ஆனால் அந்த பெண்ணு ஒரு நாளைக்கு கூட என்கிட்ட இருக்காது, அதுக்குள்ளே காணப்படும், தொலைச்சிடுவேன். அதுக்குள்ள ஒரு பெண்ணு கூட நான் வந்து பத்திரமா வச்சது இல்லையா வாழ்க்கையில். ஸோ அடுத்த நாள்லேருந்து யார் பெண்ணோ பாரோ பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த செமிஸ்டர் அப்படியே போயிடும். வாங்கி அவங்ககிட்ட நான் வாங்கி என்கிட்ட வேற ஒருத்தவங்க வாங்கி ஆக மொத்தத்தில் நம்ம வாங்குற அந்த ஒரு பெண்ணு ஒரு நாள் கூட நிலைக்காது. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம தொலைச்சிடுவோம், அப்புறம் பாரோ பண்ணி வாங்குவோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் யூ would have done the same thing. ஒரு பெண்ணு வாங்குவோம், அதை தொலைச்சிடுவோம், அப்புறம் பெண்ணே வாழ்க்கையில் வாங்கியிருக்க மாட்டோம். காலேஜில் நம்ம அப்படியே பாரோ பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது என்னோட பெண் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஜிப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் ஜிப்பில் ஒன்றும் இல்லைங்க. மோஸ்ட்லி செகண்ட் ஜிப்பில் நான் என்ன வைப்பேன்னா லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், அவ்வளோ. அண்ட் தேர்ட் ஜிப் அகேன் ஸ்கேல் ஒன்று இருக்குது. இது என்னோட ஸ்கேல் தான்.
இந்த பென்சில் வந்து என்னோட ஃப்ரெண்டோட தான், அவன் தெரியாமல் எனக்கு கொடுத்துட்டான். என்னது பென்சில், லெட் பென்சில் தெரியாமல் கொடுத்துட்டான். எக்ஸாம் ஹாலில் தெரியாமல் கொடுத்துட்டான். அதோட நான் அவன்கிட்ட கொடுக்கவும் இல்லை, அவன் என்கிட்ட கேட்கவும் இல்லை. ஐ திங்க் ஸோ இட்ஸ் அ காஸ்ட்லி லெட் பென்சில். அவன் ஏன் இன்னும் கேட்கலன்னு தெரியல. சரி, கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்க வேண்டிய விஷயம், கேட்டு வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பான். நான் அது மறக்காமல் கொடுக்கணும். அண்ட் இதுவும் அவனோட பெண்ணு தான். சொந்தமாக ஒரு பெண்ணு கூட என் காலேஜ் லைஃப்பில் நான் வச்சில்லை. இந்த ஒரு பெண் இருக்குது, இதுவும் அவனுக்கு கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா இருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் மை வேலட் அண்ட் வாட்ச். ஆமாம், எனக்கு இன்னும் புரியாதது என்னென்னா, யூஸ்வலி நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணலாம் கேலரி அப்படின்றனால. இது என்ன பாவம் பண்ணிச்சு? இட்ஸ் ஜஸ்ட் அனலாக் வாட்ச். இது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம யூஸ்வலி டைமிங் செட் பண்ணி தான் நம்ம ஒரு ஆன்சர்ஸ் எழுதுவோம். ஆனால் என் காலேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க போல். அது கூட பார்க்காம தான் நீ எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அனலாக் வாட்ச் கூட நாங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து கையில் கட்டிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் நான் எக்ஸாமுக்கு ஆக்சுவலி கட்டிட்டு போனேன். அவங்க வந்து வாட்சஸ் ஆர் நாட் அலவுட்மா அப்படின்ட்டாங்க. அதனால் பேக்கில் வச்சுட்டேன். அண்ட் ஐ ஹாவ் அ ஸ்க்ரன்ச்சர் ஒன்று இருக்குது, மல்டி கலர், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம்ல. அண்ட் அ மாஸ்க். ஏதாவது திருட்டுத்தனமாக போகணும், காலேஜை விட்டு பங்க் அடிக்கணும், இல்லை வேற எங்கேயா போகணுன்னா இதை எடுத்து போட்டுருவேன். மற்றபடி வந்துட்டு இது வந்து ஹெல்த்துக்காகவோ இல்லை சேஃப்டி ஹைஜீனுக்காகவும் கிடையாது, திருட்டு வேலை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாஸ்க். ஐயோ, என் வீட்டில் பார்த்தாங்க. ஓகே, வாட்ஸ் இன் மை வேலெட்டு இதுலேயே பார்த்துடலாம். ஓகே, சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு 5 rupees கிடச்சிருக்குங்க. அண்ட் நான் ரிச் ஆகிட்டேன் காய்ஸ். என்கிட்ட 20 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது. அதனால் நான் மோஸ்ட்டாக காலேஜில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுற இதுவும் இல்லை, ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அங்கே எதுவும் இல்லை. இந்த சென்ஸ் நான் கேன்டீனில் வெரி ரேர் தான் எங்கள் அம்மா ஃபுட் கொடுத்து விட்ருவாங்க. அண்ட் 2 வீலர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸோ வீட்டிலே சார்ஜ் போட்டால் போதும். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸும் இல்லை. ஜஸ்ட் வச்சுருக்கேன். ஆதார் கொடுமையாக இருப்பேன் ஃபேஸு. ஏடிஎம் கார்ட்ஸ். நான் அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இதுலேருந்து யாரை பார்த்து எடுத்துருவீங்களா காசு. இதுலவே 0 பேலன்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். டிரைவிங் லைசன்ஸ். இதில் வந்து QR கோட்லாம் இல்லை, இருந்தாலும் காட்டிடுவேன். திஸ் இஸ் மை டிரைவிங் லைசன்ஸ். SPD பவர் ரேஞ்சஸ். இப்படி வந்தாங்கன்னா டிராஃபிக் போலீஸ்க்கு SPD பவர் ரேஞ்சஸ் அப்படின்னு டிராஃபிக் போலீஸ்கிட்ட காட்டணும். ஆனால் என்ன இந்த வரைக்கும் நிறுத்தினது கூட இல்லை. ஏன் நிறுத்தினது இல்லைன்னு தான் தெரியணும். மேபி நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கனாலே இருக்கலாம். இந்த மெயின் செக்ஷன்ஸில் இவ்வளோ தான் இருக்கும் என்னோடதில். இந்த கீழே இருக்கிற செஷனில் வந்து ஐ ஹாவ் சம் ஐ ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் எப்போவுமே கூலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். தட் டூ அது வந்து பவர் இது பண்ண கூலர்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஃபார் ஃபேஷன் ஆர் ஷோ ஆஃப்காக கிடையாது. மை ஐடி கார்ட்ஸ். அது பக்கா வந்து ஒரு ஹோம்லி கேர்ள் மாதிரி இருக்கு நானே சொல்லிக்கிறேன். அண்ட் another clutch. இதெல்லாம் வந்து எதுக்கு என் பேக்கில் இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. another clutch இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா எனக்கு எப்போ ஃபீவர் வரும், எப்போ தலைவலி வரும், எப்போ பீரியட்ஸ் பெயின் வரும். பீரியட்ஸ் பெயினுக்கு ஆக்சுவலி இது நான் சாப்பிட மாட்டேன், வேறு ஒரு டேப்லெட் இருக்குது. ஆக்சுவலி சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் பெயினுக்கு. பட் எனக்கு வந்து டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பாடி ஷிவரிங், ஹெடேக், எல்லா பெயினும் வரனால ஐ மஸ்ட் டேக் ஒன். ஏன்னா அப்போ தான் நான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பேன், புரியுதுங்களா? அதனால் அதை எடுப்பேன். பட் நான் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் எனி ஒன் டு டேக் டேப்லெட்ஸ் டியூரிங் பீரியட்ஸ். இது வந்து ஃபீவர், ஹெடேக் அந்த பர்பஸ்க்காக. அதுவும் வெரி ரேர் தான் எடுப்பேன், சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். இதுதான் நான் வந்து சொன்ன ஸ்பெக்ஸ் பாக்ஸில் இருக்கிற டவல். இதே வெளில வந்து கிடக்குன்னு தெரியல. அண்ட் லிப்ஸ்டிக். இது இல்லாத ஒரு பேக்கே இருக்காது, இது இல்லாத ஒரு கேர்ள்ஸ் பேக்கே இருக்காது. பெனிஃபிட் பிராண்டோடது. ஓகே, பெனிஃபிட் பிராண்டோட ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு. அண்ட் ஐ ஹேவ் அ லிப் பாம். ஏன்னா எனக்கு வந்து லிப்ஸ் லிப்ஸோட அது இருக்குல்ல, அது பீல் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது. அது நான் பண்ணிடக்கூடாதுன்றனால நானே வந்துட்டு கான்ஷியஸாக லிப் பாம் அப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் மேகி வாங்கின ரீசெண்டாக. மேகிக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு புரட்சி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ மேகி ஸ்பான்சர்ட் ஒரு பென்சில். மேகி வந்துட்டு பை ஒன் கெட் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது மேகியோட ஒரு ஆஃபர் பென்சில். அது உடஞ்சிருச்சு.
அம்மா பிச்சை தாங்கம்மா. ஓகே, ஐ திங்க் ஐ வில் போதும். ஓகேவா? எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் திஸ். ஏன்னா அது லூஸ் ஆகி வர மாதிரியே இருந்தது. ஸோ கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி பர்பஸ். ஓகே, இது ஏன் இங்கே இருக்குன்னு தெரியல. I'll show you, no problem. மேட்ச் பாக்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்ச் பாக்ஸ் அண்ட் இதுக்கு மல்டி பர்பஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற பர்பஸ்லாம் கிடையாது. அந்த பக்கம் கூட நான் போக மாட்டேன். இதே என் பேக்கில் வந்ததுன்னு எனக்கு இன்னும் தெரில. மேபி நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இது வந்து ஒரு லக்கேஜ் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. எல்லா திங்ஸு, க்ளோத்ஸு, எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே போடுறதுக்காக. இது மேபி அதுக்காக எடுத்து போட்டிருப்பாங்க என் வீட்டில் யாரோ. மேட்ச் பாக்ஸ் இது நான் மறைச்சி வச்சாதான் தப்பு. நான் மறைச்சி வைக்கல. ஓப்பனாக என் பேரண்ட்ஸ் கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மேட்ச் பாக்ஸ் அண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் மல்டிபிள் பர்பஸஸ். ஸோ தப்பாக எடுத்துக்காது. ஓகே, எடுத்துருக்க மாட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் அதுக்கு லைக் ஆகாதுன்றவாங்க. அண்ட் அகேன் ஒரு பென் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய பேக்கில் இருக்குது. அண்ட் என்னோடய பேக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, இது நிறைய பேக்ஸ்க்கு இருக்கும். பேக்கில் வந்துட்டு இது வந்து அந்த ஃபுல் பேக்கை வந்துட்டு ரெயின் வரும்போது கவர் பண்ணிக்கலாம். ஐயோ, லிப்ஸ்டிக் ஆச்சு. ஸோ இவ்வளோ தான் வாட்ஸ் இன் மை காலேஜ் பேக். உங்களுக்கு வேறு மாதிரி எதாவது வீடியோஸ் வேணும், எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா எனக்கு வந்து கமெண்டில் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் ஐ வில் டேக் தட் வீடியோ. அண்ட் இந்த டெடி, இந்த பில்லோ, இந்த கியூட்டி பைஸ் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் செட் ப்ராப்பர்ட்டி. இது எப்போவுமே இங்கே இருக்காது. இது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். இதை நான் தொட்டே பல வருஷம் ஆகுது. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். So this is all about this vlog. Meet you in the next vlog. Until then, bye. இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப், ஷேர் and like my video even if you don't like it. Bye.